Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம துலாம் ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் எப்படி அமையப்போகுது, அவங்களுக்கான எதிர்பார்ப்புகள் சவால்கள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் அனுகூலமாக இருக்குது, என்னென்ன அனுகூலமற்ற நிலையில் இருக்குது, அதை எப்படி பவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம இப்போ ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் இந்த துலாம் ராசி நேயர்கள், உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சிகள் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பார்க்க முடியும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் மணி ரிலேட்டட்காக காமிக்குது. மணி வைஸ் நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ரக்காக இருக்கீங்க, உங்களுக்கு உங்களை நீங்கள் ஷைன் பண்ணிக்கணும், நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் இப்போ பார்ட்னர்ஷிப் கிடையாது, நீங்கள் ஓனாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், உங்களை ஒரு பேஷனேட்டாக நீங்கள் வச்சுக்கணும், உங்களோட தனித்திறமைகள் தனித்துவம் வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஜாப் கேரியரில் நீங்கள் இருக்கணும், ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு என்டர்பிரினர்னால் ஒரு ஓனாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் எதுவும் இல்லாமல் ஓனாக நீங்கள் இருக்கிறது. ஓகேவா? ஓனர்ஷிப் குவாலிட்டி. அதே மாதிரி இப்போ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த லைன் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஷைன் ஆகிறது. பியூட்டிஷியன் மாதிரி, அப்புறம் மாடலிங்கில் இருக்கிறது. உங்களுக்கெலாம் ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த இதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கவங்க, டிவி சீரியல் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க, அந்த சினி ஃபீல்டு சார்ந்து இருக்க அந்த டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ உங்களை தனித்துவமாக அது நீங்கள் டான்ஸராக இருக்கலாம், இல்லைனா மியூசிஷியன் அந்த மாதிரி. ஓகேங்களா? மியூசிக் ஃபீல்டில் இருக்கலாம், டான்ஸ் ஃபீல்டில் இருக்கலாம். உங்களை நீங்கள் தனித்துவமாக உங்களை நிரூபிக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் சில பேர் மைண்டில் வச்சுருக்கீங்க, மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பண்ணலாமா வேணாமான்ற அந்த இதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஜாபுக்காக கூட இப்போ ஒரு சிலர் ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு எப்படின்னா நீங்கள் ஒரு லேபர் அதை குரூப்பில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிக்காது. ஆஸ் அ லீடர்ஷிப் குவாலிட்டியோட, ஓகேவா, நான் ஒரு டீம் லீடர் மாதிரியோ இல்லைனா பிரான்ச் மேனேஜர் மாதிரி அந்த மாதிரி போஸ்டிங் தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் ஃபைனான்ஷியல் இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்குது. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இந்த பேஷனேட்டான பர்சன், நீங்கள் பெட் அனிமல்ஸ்லாம் கூட வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் கிளி வளர்க்குறது, புறா வளர்க்குறது. ஓகேவா? அப்புறம் இல்லைன்னா பூனை, அப்புறம் டாக், அந்த மாதிரி அனிமல்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் அது ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக அதுக்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, ஒரு ஹாபி. ஓகேவா? சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா, இது இவ்வளோ நீங்கள் ஒரு எப்படின்னா ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன், ஒரு ரொம்ப க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணக்கூடியவங்க, அந்த மாதிரி. ஆனால் துருதுருன்னு இருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாளாக ஏன் துருதுருன்னு இருக்கல, அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்லலாம் லேக் ஆகிறீங்க ஒரு சிலர். இது கலெக்டிவ் ரீடிங், நிறைய பேர் பார்ப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த இதுவெல்லாம் மாறும். ஓகேவா? அது எனர்ஜி வைஸ் இது எனக்கு கொடுக்குது. ஸோ ஒரு சிலரோட எனர்ஜி சொல்கிறேன் நான் இப்போ. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட எடுத்த முயற்சியில் ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு சிலர் டிசிஷன் மேக்கிங் எடுத்து இந்த மாதம் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலர் டிசிஷன் மேக்கிங்கே எடுக்க முடியாமல் லேக் ஆகிருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்களோட மூன் எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்குது. உங்களுக்கு அந்த தோடை சக்கரம் ரொம்ப வீக்காக இருக்குது கைஸ்.
க்ரௌன் சக்கராவும் வீக்காக இருக்குது. ஓகேவா? ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் இந்த பிரச்சனை எதனாலன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் காமிக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பு, திருமணமானவங்க, உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலேயே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, உங்களோட அம்மா பொண்ணு இருக்கீங்க, இல்லைன்னா அப்பா பையன், அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு கிளாஷு, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, எல்லோரும் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி நமக்கு இப்போ யாருமே இல்லை, நீங்கள் ரொம்ப மெயினாக ரொம்ப நம்பிக்கையாக இருந்த அந்த பாண்டிங் வந்து இல்லைங்கிறப்போ அது மனசு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி காமிக்குது. உங்களோட மூன் எனர்ஜியை ரைஸ் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள் கைஸ். ஒரு சிலருக்கு நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் இருக்குது, கை கால்களில் ஜாயிண்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து சீக்கிரமே சரியாகும் இந்த மாதத்தில். ஸோ அதனால் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கும் திருமணமானவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. பார்த்துக்கோங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங் வேணும், உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும், நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் நினச்சிங்கன்னா, நான் வந்து ஃப்ளவர் தெரப்பி அண்ட் ரேக்கி ஹீலராக இருக்கேன். உங்களுக்கு எப்படி வந்து ஒரு சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது, நேச்சுரலாக உங்களை வந்து அழகாக ரெடி பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். யாருக்காவது ஹீலிங் தேவைப்படுது, யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் பாடியில் இருக்குது அப்படின்னாலும் பாடி வித் மைண்ட் ரெண்டுமே சரி பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? நியூஸ் வந்து உங்களுக்கு சைன் காமிக்கிறாங்க, நீங்கள் கவனிக்க மாட்டேறீங்க. உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க, நீங்கள் திரும்பி நிற்கிறீங்க, நீங்கள் வந்து வேறு டைரெக்ஷனில் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான சைன் கொடுக்கும் பொழுது அதை கவனிங்க. நீங்கள் தனிமையாக இல்லை, நீங்கள் தனியாகிட்டோன்னு நினச்சி ரொம்ப ஒரு சில லேடிஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. கடவுள், நீங்கள் தனியாக இருக்கும் போது கடவுள் உங்கள் கூட துணையாக இருப்பார், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது யார் மூலயமாவது உங்களுக்கு ஒரு சைன் காமிப்பார், அதை வந்து பிடிச்சிக்கிட்டு மேலே வந்துடுங்க. ஓகே, சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து உங்களோட உறவுக்குள்ளேயும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மோஸ்ட் ஆஃப் இது வந்து இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகிற மாதிரி தான் உங்களோட ஜாப் கேரியர்லாம் காமிக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது கிளாஷ் போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுங்க, லெட் கோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அவங்களால ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறீங்க. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் வச்சது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நீ என்னோட பேச்சை கேளு அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான். அதனால தான் நீங்கள் ரொம்ப மென்டல் டிப்ரெஷன் ஆகுறீங்க. ஒரு சிலர் சரியான தூக்கம் இல்லை, ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறீங்க போல். ஓகேவா? ரெண்டாவது, ஒரு சிலர் வந்து இந்த உறவுனால் ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, அவங்க உங்களை நல்லா ஏமாற்றிருக்காங்க. ஓகேவா? அதுவும் காமிக்குது ஒரு சிலருக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வெளில வரீங்க. ஓகேவா? வெளில வரீங்க. அடுத்தது நீங்கள் போகிற வழி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே பயமும் பதட்டமும் இருக்குது. ஏன் அப்படி பயப்படுறீங்க? தூக்கம் இல்லை, சரியான டிப்ரெஷன். இதுக்கு காரணம் ஒரு சிலருக்கு டெவில் எனர்ஜி காமிக்குது. ஓகேவா? மேபி அந்த டிஸ்டர்பன்ஸால் கூட, ஏன்னா நீங்கள் ரொம்ப தைரியமான பர்சனாக இருக்கீங்க, வெளில வரீங்க, முயற்சி பண்ணுறீங்க உங்களோட பாதையை நோக்கி, உங்களோட வெற்றி பயணத்தை, அதாவது நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த விஷயத்தை, அந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஆக்ஷனில் இறங்குறீங்க. ஆனாலும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, பயம் இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க
அவங்க வந்து அவங்க ஃபெயிலியர் காமிச்சிட்டாங்க. அதாவது உங்களை வந்து ஒரேடியாக டவுன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த டிப்ரெஷன். ஓகேவா? ஸோ 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. ஹீலிங் தெரிஞ்சவங்க ஹீலிங் பண்ணுங்கள். ஹீலிங் பண்ணியும் பலன் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு அந்த மெத்தடு சரியாக, ஏன்னா மெத்தடு சரியாக பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாக வரும். மெடிடேஷன்லேயே ஹீலிங் பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து எடுத்த உடனே வந்துடாது. அதில் குருமார்களோட வழிகாட்டுதலோடு பண்ணுங்கள். நிறைய பேர் கத்துக்குட்டி மாதிரி என்ன பண்ணுறீங்க, எதையாவது பார்க்குறீங்க, எங்கேயாவது அங்கங்கே வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்களாக அப்படி செய்யக்கூடாது. ஒரு குருமார்களோட வழிகாட்டுதலோட அவங்க உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டே டு டே பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபர்தரான ஃபாலோஅப்ஸ் இருக்காது. அதனால் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. அப்படிலாம் செஞ்சிங்கன்னா அதில் வந்து இன்னொன்று வந்து டீப்பாக மாட்டிக்குவீங்க. அதனால் ப்ராப்பராக குருமார்களோட வழிகாட்டுதலோட அந்த மெடிடேஷன் மெத்தடை செய்யுங்க, ஹீலிங் பண்ணுங்கள். ஓகேவா? தேவையில்லாமல் அடுத்தவங்களோட இதிலலாம் போய் டிஸ்டர்ப் ஆகிட்டு நீங்களும் வந்து கஷ்டப்பட்டுன்னு சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து போட்டு இது பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும். உங்களோட அந்த பவர் வந்து மற்றவங்கள ஹீல் பண்ணணும். அதை விட்டுட்டு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடாது. அதனால் ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்து ப்ராப்பராக பண்ணுங்கள். தெரியலையா, டிவைன் பாத் சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன வேணும் ஏ டு இசட் உங்களை வந்து அப்படியே உங்களுக்கு லட்டு மாதிரி நான் வந்து எல்லா விஷயம் புட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? உங்களை எப்படி கைட் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸே கொடுக்குறேன் நான். உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு கைடன்ஸ் வேணுமோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேவா? உங்களை அப்படியே விட்டுற மாட்டேன். ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. ஒரு குருன்னா அவங்க ஸ்ட்ரகிள், அவங்களுக்கு ஒரு மாதமாவது ட்ரைனிங் கொடுத்து அவங்கள அது என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்களோ எல்லாத்துலேருந்து அவங்கள எப்படி வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கு அதாவது ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் 2 இதையுமே வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை வந்து சரி பண்ணிவிடுவேன். சரியா? அதனால் கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த கார்டில் எனக்கு இத்தனை விஷயங்கள் காமிக்குது. உங்களுக்கு 7 சக்ரா இம்பேலன்ஸ் இருக்குது. 2வது டெவில் எனர்ஜி ஒரு சிலருக்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் ஆக்ஷனில் இறங்கி, ஏன்னா நீங்கள் ரொம்ப பவரான பர்சன், நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சனாக இருக்கீங்க. அப்படி இருந்தும் நீங்கள் உங்களால் அந்த ஆப்போசிட் பர்சன் பண்ணுற விஷயத்துலேருந்து உங்களால் மீள முடியல. அவங்க கொடுத்த ஃபெயிலியரை தாங்க முடியல. அதனால் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறீங்க. சரியா? அடுத்து குருமார்கள் தான் வராங்க. குருமார்களோட வழிகாட்டுதலை பின்பற்றுங்க. இப்போ தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு டக்குன்னு அது வந்துச்சு. அப்படியே நான் சொல்லும் போது அடுத்த கார்டு அவர் தான், ஹீரோஃபண்ட். ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து கிராட்டிடியூட் பண்ணாமல் இருக்கீங்க கைஸ். இந்த மாதம் வந்து நீங்கள் நிறைய கிராட்டிடியூட் பண்ணுங்கள், இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணணும். சூரிய நாராயணரை வழிபடுங்க. அப்புறம் என்ன, ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் வரப்போகுது இந்த மாதம். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து உங்களோட நியூ லைஃப் இல்லை நியூ பிகினிங்ஸ், அது வந்து ஜாபாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அது சக்ஸஸ் ஆகும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த லைனை வந்து விட்டுறாதீங்க. ஓகேவா? ஒரு சிலர் என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறமா 4 பேர்கிட்ட கேட்குறது, திரும்ப பேக் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. தேர்ட் பார்ட்டி இருக்குது. மஸ்குலன் எனர்ஜி தேர்ட் பார்ட்டி இருக்குது. உங்களோட வேலையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ண வராங்க. பி கேர்ஃபுல். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் இருக்குது. உங்களுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய, லைஃப் பாண்டிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க இந்த மாதம். அதனால் அந்த சைன் கிடைக்கும் போது அதை வந்து பார்த்துக்கோங்க. யாருக்காவது வந்து 6 சக்ரா செக் பண்ணணும், அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே நான் ஒரு இன்ட்டு கொடுத்துட்றேன். ஒரு திருமணம் பார்க்குறீங்க, இல்லைனா லவ் ப்ரப்போசல் பண்ணுறீங்கன்னா அந்த பாண்டிங் உங்களுக்கு லைஃப் டைம் வருவாங்களா, இல்லை நடுவில் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு, உங்களோட எமோஷன், உங்களோட ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுவாங்களா? பி கேர்ஃபுல். அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். இது வந்து நான் எல்லாருக்குமே பொதுவாக சொல்லிடுறேன். லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே சொல்கிறேன். 2 பேரும் பண்ணுற தப்பு இது தான். ஓகேவா? நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு உங்கள் ஆரா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்களோட ஆராவே உங்களுக்கு 2 பேருக்குமே மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய அந்த லவ் ப்ரப்போசல் ஒரு சிலருக்கு வந்துட்டுருக்கு. அதனால் சொல்கிறேன். எஸ், உங்களுக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் வந்து எப்போ சரியாகும், இந்த டெவில் எனர்ஜிலாம் இருக்கிற அந்த பர்சனுக்கு மனசில் ஓடின்ட்டுருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் சரியாகணுன்னா நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கணும். சரியான குருமார்களோட வழிகாட்டுதலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் கைஸ்.
அவ்வளோதான் நான் சொல்வேன். நீங்கள் வந்து உங்களுக்கு டிவைன் பாத் சேனல் வேணுனாலும் வாங்க, இல்லை வேறு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்றேன் அவ்வளோதான். ஆனால் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்குவேன். எனி டைம் உங்களுக்கு வந்து என்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். ஓகேவா? ஃபாலோஅப்ஸ் கரெக்டாக இருக்கும். ஃபாலோஅப்ஸ் இல்லாதனால தான் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதே காரணம். ஓகேவா? அதனால் மெடிடேஷன் தெரியும்னு சொல்லிட்டு குருட்டாம்பூக்கில் உட்காந்து பண்ணிக்கிட்டு கிடக்காதீங்க வருஷக்கணக்காக. ஒரு சிலர் தேர்ட் ஐ வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்க. அது தேர்ட் ஐ ரொம்ப நாள் அந்த மாதிரி பண்ணி அங்கே வச்சிங்கன்னா அது சைடு கொஞ்சம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணும். அப்புறம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயம் எப்படி மெடிடேஷன் பண்ணணும், எங்கே ஃபோக்கஸிங் வைக்கணும், எப்படி அதை செஞ்சால் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? காட் பிளஸ் யூ. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில், இந்த புரட்டாசி மாதம் எந்தெந்த கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, ரெண்டுமே நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்றேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்னு பார்த்தா புதன், செவ்வாய், மூன், அதாவது மூன் எனர்ஜி நல்லாயிருக்கு. அப்புறம் ராகு. ஒரு 4 கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்குது. மற்ற 5 கிரகங்கள் வந்து அன்ஃபேவரபுளாக இருக்குது. ஓகேவா? வீக்காக இருக்குது கிரகங்களோட அந்த பவர். என்னென்னா சூரியன், குரு, சுக்கிரன், சனி, கேது. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் வலுவிழந்து இருக்காங்க. அவங்க வலுவாக தான் இருக்காங்க. உங்களோட அந்த இதில் வந்து வீக்காக இருக்குது. ஓகேவா? உங்களால் அந்த பவர் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போது பவர்ஃபுல்லாக இருக்கிற அவங்களோடது கூட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கும். ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா இதில் கார்ட்லேயே பார்த்தாச்சு, ஒரு சிலரோட எனர்ஜி வந்து மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ரீடிங்கில் இங்கே பார்க்கும் பொழுது கிரகங்கள் ஃபேவரபுளாக தான், இந்த 4 கிரகங்கள் ஃபேவரபுளாக இருக்குது. அப்புறம் ஏன் உங்களோட பர்சனல் லைஃப்பில் ப்ராப்ளம் வருது, லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, திருமண வாழ்க்கையிலும் ஏன் பிரச்சனை வருது? அவங்க வந்து பவராக இருக்காங்க. பவராக இருக்கிற கிரகத்தோட பவர் உங்களுக்கு கிடைக்கலையே. அதுதானே கார்டில், அதுதானே இங்கே பியூட்டியாக இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேவரபுளான அந்த கிரகங்களோட அந்த கட்டங்கள் இருக்கும் பொழுது அவங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகணுமா? கரெக்டாக? ஆனால் வந்து ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகலை? அதோட அது வீக்காக இருந்தால் என்ன பாதிப்புகள் வருமோ அதுதானே கார்டில் காமிக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட தான் எல்லாமே பிளாக்கேஜஸ் இருக்குது. உங்களோட ஆரா பிளாக் இருக்குது, சக்ரா பிளாக் இருக்குது. ஓகேவா? அதனால தான் நிறைய பேர் வந்து உங்களோட அந்த இல்னஸ் ப்ராப்ளம், ஒரு சிலருக்கு இப்போ வந்து சனி தசை நடந்துட்டுருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கும், கணுக்காலில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் காமிக்குது. அப்புறமா கேத்து உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து கிராட்டிடியூடே இல்லை. கிராட்டிடியூடுங்கிறது நன்றி உணர்வு சொல்லுவேன். கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். அவர் நிறைய நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார். அவர் எதையும் வந்து நம்மக்கிட்டேருந்து, மனுஷங்க தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேவைகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு கடவுளை போட்டு இது பண்ணிகிட்ருக்கிறது, அவரை போட்டு குறை சொல்லின்னு இருக்கிறது. இப்போ வந்து கேது வந்து நல்ல பாசிட்டிவில் இருக்காருன்னா நல்ல ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு. ஞானம் சார்ந்த விஷயங்கள், இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்து டெவலப் ஆவீங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து அதெல்லாம் டல்லாக இருக்குங்கன்னா நீங்கள் வந்து அதனால தான் நீங்கள் வந்து கடவுளோட இணக்கம், உங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த மாதத்தில் சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதாவது ஒரு புதிய முயற்சிகள் பண்ணுறீங்க, மணி விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் இது பண்ணணும். இப்போ ஒரு சிலருக்கு நான் பார்த்தேன், உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, உங்களை வந்து தனித்துவமாக நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது உங்களோட தனித்திறமையினால். புதன் நல்லா இருக்கார், செவ்வாய் நல்லா இருக்காரு, மூன் எனர்ஜி ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது. அதனால தான் அந்த சக்ஸஸ்ஸு. ஆனாலும் அவங்களும் நீங்கள் வந்து மணி விஷயத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து அதிக விலை கொடுத்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மணி எனர்ஜி வந்து உங்களுக்கு கரெக்டாக அது வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா, இல்லை லாக் ஆக போதா, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள்.
ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா உங்களோட ஜாதகம் பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா ஜாதகம் அனுப்புங்க. நம்ம வந்து டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான உங்களுக்கான கரெக்டான ஒரு அக்யூரேட்டான ஒரு இது வாங்கிக்கோங்க. உங்களோட உங்களுக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, இந்த ஒரு மைண்டு வந்து வேவிங்கில் இருக்குது, டிஸ்டர்பன்ஸில் இருக்குது அப்படின்னாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, உங்களோட கேரியர் ஜாப் கேரியரில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரி, ஓகேவா? பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு டெவில் காமிச்சிது, அந்த மாதிரி டெவில் எனர்ஜி இது மாதிரி கிரகங்கள் பாதிப்பு இருக்கும் பொழுது டெவில் எனர்ஜியும் இருந்துச்சுன்னா சுத்தம். நீங்கள் வந்து என்ன தான் ஒரு சிலர் அதான் நான் சொன்னேன், ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் இறங்கிட்டீங்க. ஆனாலும் உங்களை வந்து விடாது கருப்புங்கிற மாதிரி பின்னாடியே வந்து டிப்ரெஷனும் இருக்குது. நைட்டில் தூக்கமே கிடையாது உங்களுக்கு. ஏன் அந்த பாதிப்பு இருக்குன்னா இதுதான் காரணம். இங்கே கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் ஆஃபு. அதில் வந்து நீங்கள் இன்னும் டெவில் எனர்ஜியும் வந்து சேர்ந்துக்குச்சின்னா அப்போது இன்னும் நீங்கள் வீக் ஆகிடுவீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறதுனால இதை நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அவங்க கிரகங்களோட அந்த பவர் இருந்தாலும் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் காமிக்குது, ஒரு சிலருக்கு ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ வருது. ராகு நல்லா இருக்கார், பவராக இருக்கார், அப்புறம் ஏன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்குறீங்க? பிரேக்கப் இருக்குது, ஓகேவா? கிளாஷ் போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரியா? தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. 7 சக்ரா வந்து பிளாக்கில் இருக்குது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து மெயினான சக்ரா ஹார்ட் சக்ரா வீக்காக இருக்குது. ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கைடன்ஸ் வேணும், இதிலேருந்து ஒரு உங்களுக்கான சக்ஸஸ் ஏன் தடைப்படுதுங்கிறத வந்து தெரிஞ்சு அதை வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும், அதிலேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லை வாய்ஸ் மெசேஜ் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக கேளுங்க. ஜாதகம் பார்க்கணுமா, உங்களுக்கு வந்து இப்போ நியூ ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை தொடர்ந்து இந்த செஞ்சிட்ருக்க வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்கா, இல்லை ஃபைனான்ஸ்க்காக பார்க்குறீங்களா, எப்படி உங்களோட சுச்சுவேஷன், இப்போ ரிலேஷன்ஷிப்பில் பிளாக்கேஜ் இருக்கா, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இல்லைனா புதுசாக நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் வருது, அந்த ப்ரப்போசல் வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா, உங்களோட ஆறாவையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பு, அவங்களோட ஆன்மாலேருந்து எல்லாமே நான் செக் பண்ணிவிடுவேன். உங்களோடதும் அவங்களோடதும் எப்படிப்பட்ட சோலு அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா மூவ் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட லைஃபு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இப்போ வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பார்த்தேன், அதாவது ஈகோ, அவங்களோட ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், ஈகோ அதிகமாக வச்சுருக்காங்க. அவங்களால பாதிக்கப்படுறது நீங்கள் தான். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமான பர்சனாக இருக்கீங்க, ஆக்ஷன் எடுக்கிறீங்க. உங்களோட வேலையை பார்க்கணும் சொல்லி உங்களோட வேலையில் ஃபோக்கஸிங்காக இருக்கணுன்ட்டு நீ ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஆனாலும் டிப்ரெஷனில் மாட்டிக்கிறீங்க. டிப்ரெஷன் இருக்குது, அந்த வலி வேதனை அந்த காயங்கள்லேருந்து உங்களால் மீள முடியல. ஓகேவா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன். சரி, இந்த ரீடிங் பார்த்துட்டு இந்த ரீடிங் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். குருமார்களை கைப்பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? அவங்களோட வழிகாட்டுதல் கரெக்டான குரு கிடச்சிட்டாங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பர். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.